ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தர்ஷன் அப்டேட்டும் ஆஃப்லைன்ல கொடுக்கக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கனோட அப்டேட்டும் அது கூடவே இன்னைக்கு காலையில 10 மணிக்கு டிசம்பர் 23ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய வைகுண்ட ஏகாதசிக்கான 300 ரூபாய் தரிசன டிக்கெட் ஓபன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த தர்ஷன் டிக்கெட் நீங்க புக் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல என்னைக்கு புக் பண்ணீங்க, புக்கிங்கோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி ஷேர் பண்ணுங்க. நானும் ரொம்ப ட்ரை பண்ணேன் 25ஆம் தேதி புக் பண்றதுக்கு. பட் நிறைய எரர் இருந்தது. இந்த டைம் லாகின் பண்ணிட்டு நம்ம வந்து வர்ச்சுவல் கியூவே வந்து ஒரு 7 நிமிஷம் 8 நிமிஷம் அந்த மாதிரி இருந்தது. புக்கிங் வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக தாங்க இருந்தது. எல்லா டேஸும் வந்து ஃப்ரீ அப்படின்ட்டு இல்லை, ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் இருந்தது. ஸ்லாட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த டைம் காலையில் ஸ்லாட்ஸ் கூட கொடுத்துருந்தாங்க. ஏன்னா எப்போவுமே வந்து 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் மத்தியானம் 1 மணி 2 மணி தான் ஸ்டார்டிங் ஸ்லாட்டாக இருக்கும். ஆனால் இந்த டைம் இந்த 10 நாளைக்கும் காலையில் 6 மணி 7 மணி 8 மணி ஸ்லாட்லாம் கூட அவைலபிள் இருந்தது. நைட் ஸ்லாட்டு தான் கொஞ்சம் நமக்கு ஃப்ரீயாக இருக்கும் புக் பண்ணுறதுக்கு. அப்படின்னா நைட் ஸ்லாட்டுமே ஒரு 2000 டிக்கெட்ஸ் இருக்கும் போதெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணி புக் பண்ணும்போதும் புக்டு பை அதர் பிளேகிரிம் இந்த மாதிரி எரர்ஸ் வந்து இருந்தது. பட் இருந்தாலும் நிறைய பேர் புக் பண்ணியிருப்பீங்க. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம், புக் பண்ணவங்களுக்கு இன்னொரு டைம் கூட புக் பண்ணுற மாதிரி கூட உங்களுக்கு வந்து ஆப்ஷன் இன்னைக்கு இருந்தது. டிசம்பர் மாதம் ஒரு நாள்லையும் ஜனவரி 1ஆம் தேதி கூட ஒரு சிலருக்கு 2 டைம் புக் பண்ணியிருக்காங்க, புக்காக இருந்தது. 30 டேஸ் கேப் இந்த மாதிரி எரர்லாம் வரல. ஆனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து புக் ஆச்சு. அதுக்கு அடுத்தது ஓடிபி எரர் கூட இருந்தது. சம்டைம்ஸ் நம்ம முன்னாடியே லாகின் பண்ணிட்டாலும் அந்த வர்ச்சுவல் கியூ வெயிட் பண்ணிட்டு இருந்து அதுக்கப்புறம் புக்கிங்ல ஏதாவது நமக்கு எரர் ஆகும்போது திரும்ப லாக் அவுட் ஆயிடுச்சுன்னா திரும்ப லாகின் பண்ணுறதுக்கான மொபைல் நம்பர் என்டர் பண்ணி நம்ம ஓடிபி கொடுத்தோம் அப்படின்னா அது வர்றதுலேயும் டிலேஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய எரர் இன்னைக்கு இருந்தது. ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காம ஷேர் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு திருமலையோட ரூம்ஸ் புக்கிங் வந்து ஓப்பன் பண்ண போறாங்க. இப்போவே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஈவினிங் 5 மணிக்கு தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகுது. 25ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் இருக்க டேட்ஸ் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் இருக்க புக்கிங்கோட முக்கிய ரூல்ஸ் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி புக் பண்ணுறதுக்கான ரூல் பொறுத்த வரைக்கும் லிங்க் எனேபிள் ஆயிடுச்சுன்னா நம்ம கிளிக் பண்ணோம்னா டைரெக்டாக இந்த பேஜுக்கு நமக்கு வந்துடும். இதில் திருமலா செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு திருமலாவில் இப்போ எந்த ரூம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது கேன்சல் ஆன ரூம் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜனவரி உங்களுக்கு 1ஆம் தேதி ஓப்பன் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு 25ஆம் தேதியிலேருந்து 1ஆம் தேதி வரைக்கும் இருக்க அக்கமடேஷன் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. நீங்கள் எந்த டேட் உங்களுக்கு ரூம் வேணுமோ அந்த டேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா கீழே உங்களுக்கு ரூம்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. 100 ரூபாய் ரூம் இருக்கும், 1000 ரூபாய் ரூம் இருக்கும், 1500 சம்திங் ரூம் வந்து இருக்கும். அதுக்கு நம்ம டெபாசிட் அமௌண்ட்டும் ஆட் ஆகி தான் வரும். 100 ரூபாய் ரூமுக்கு 500 ரூபாய் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் முக்கியமாக நீங்கள் செலக்ட் பண்ணுற இந்த செக்இன் ஸ்லாட் இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம வந்து சிஆர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஏஆர்பி கவுண்டரில் என்ன டைமுக்கு ஸ்கேன் பண்ணுவோம் அப்படின்ற டைம் தான் இது. நமக்கு ரூம் வந்து கொடுக்குற டைம் இது கிடையாது. நம்ம அங்கே போயிட்டு இந்த டைமுக்குள்ளே அங்கே ஸ்கேன் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் ரூம்ஸ் வந்து அலாட் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் என்ன டைம் ரீச் ஆகுவீங்க அப்படின்றத கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. இப்போ நீங்கள் வந்து லேட் ஸ்லாட்டு கொடுத்தா கூட நம்ம போயிட்டு வெயிட் பண்ணி நம்ம ஸ்கேன் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து 1 நிமிஷம் லேட் ஆகி போனீங்கன்னா கூட உங்களோட ரூம் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். அதையும் நோட் பண்ணிக்கிங்க. காலையில் நைட்லேருந்து உங்களுக்கு ஏர்லி மார்னிங் அந்த மாதிரி 6 ஹவர்ஸ் பிரித்து கொடுத்துருப்பாங்க. இப்போ செக்இன் ஸ்லாட் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல டோட்டல் அமௌண்ட் வந்துடும். நம்பர் ஆஃப் பர்சன் பொறுத்த வரைக்கும் நம்ம 2 பேரோட டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணால் போதும். 2 பேர் டீட்டெயில்ஸ் தானே கொடுத்துருக்கோம். நாங்கள் 4 பேர் போகிறோம் 5 பேர் போகிறோம், அந்த ரூமில் ஸ்டே பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட கன்வீனியன்ட் பொறுத்து ஒரு 7 to 8 பேர், அந்த ரூம் எப்படி ஸ்பேஸியாக இருக்குது உங்களுக்கு அதை பொறுத்து ஒரு 7 to 8 பேர் வரைக்கும் கூட நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம். 2 பேரோட டீட்டெயில்ஸ் கொடுத்து புக் பண்ணால் போதும். 24 ஹவர்ஸ் தான் ஸ்டே பண்ணுறதுக்கு இதிலே உங்களுக்கு வந்து காட்டும். நாங்கள் வந்து அடுத்த நாளும் ரூம் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த 10 நாள் வைகுண்ட துவாதரசனத்துக்கு மட்டும் ஈயோ வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா 24 ஹவர்ஸ் மட்டும் தான் நாங்கள் ரூம்ஸ் ஆகட்டும் லாக்கர்ஸ் ஆகட்டும் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வெக்கேட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. சம்டைம்ஸ் நம்ம வந்து ரிசப்ஷனில் இன்ஃபார்ம் பண்ணாமல் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம்னு நினச்சிங்கன்னா கூட அவங்க உங்களுக்கு கால் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னா அங்கே ரூமில் போட்டிருக்க லாக் பெட் லாக்கு மேலேயே இன்னொரு லாக் வந்து போட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு நெக்ஸ்ட் டே வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மேபி நீங்கள் வந்து முன்னாடி ரிசப்ஷனில் வந்து இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் பண்ண முடியுமா அந்த மாதிரி கேட்டுட்டு பண்ணுறது பெஸ்ட்டு. 24 ஹவர்ஸ் நீங்கள் ரூம் எடுத்ததுலேருந்து ஸ்டே பண்ணிக்கலாம். செக்இன் ஸ்லாட் செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பாப்அப் மெசேஜ் வரும். அதுக்கப்புறம் ஓகே கொடுத்துட்டு நம்ம என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணணும்னா 2 பேரோட ஆதார் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும். அவங்களோட ஏஜ் ஜெண்டர் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது ஃபோட்டோ ஐடி பொறுத்த வரைக்கும் ஆதார் கார்டு மட்டும்தான் அக்செப்ட் ஆகும். கண்டிப்பாக 2 பேர் இருந்தால் தான் ரூம் தருவாங்க. சிங்கிள் பர்சன் ரூம் புக் பண்ண முடியாது. ஆதார் கார்டு கொடுத்துட்டு இந்த இடத்துல ஆதார் நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். இப்போ நாங்கள் வந்து 2 பேரோட டீட்டெயில்ஸ் கொடுத்து புக் பண்ணிவிட்டு ஒருத்தர் மட்டும் போனால் ரூம் தருவாங்களா அப்படின்னா நீங்கள் அங்கே ரூம் வாங்குற நேரத்தில் கண்டிப்பாக 2 பேர் சரி இருக்கணும். அப்போ தான் ரூம் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க.
ஸோ அதையும் பார்த்துக்குங்க. இங்க குடுக்குற டீட்டெயில்ஸ்ல கண்டிப்பா ஒருத்தர் சரி போகணும். அங்க போயிட்டு டைரக்ட்டா ரூம் எடுக்கிறதுக்கு. இதெல்லாமே குடுத்துக்கணும். அதே மாரி நம்ம சிட்டி, ஸ்டேட்டு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இந்த விஷயம்லாம் நம்ம வந்து என்டர் பண்ற மாரி இருக்கும் ரூம் புக்கிங்க்கு. இத என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நீங்க கன்டின்யூ குடுத்தீங்கன்னா, குடுத்துருக்க டீட்டெயில்ஸ் கரெக்ட்டான்னு காட்டும். அதுக்கு அடுத்தது நம்ம வந்து பேமெண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணி பே பண்ற மாதிரி இருக்கும். நான் வந்து ரூம் வந்து புக் பண்றதுக்கு எனக்கு டிக்கெட் வேணுமா அப்டின்னா, நான் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கலான்ட்டு இருக்கேன். ரூ. 300 டிக்கெட் கிடைக்கல அப்டின்றவங்களும் ரூம் புக் பண்ணிக்கலாம். நம்ம கன்ஃபார்மா வந்து டிக்கெட் இருந்தா தான் ரூம் புக் ஆகும் அப்டின்ற எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. யுபிஐ ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்க ரூம் புக் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு வெக்கேட் பண்ணி ஒரு 3 to 4 ஹவர்ஸ்க்குள்ள உங்களோட காஷன் டெபாசிட் வந்துரும். இதுவே கார்டு, நெட் பேங்கிங் இந்த மாரி ஆப்ஷனா இருந்துச்சு அப்டின்னா, நீங்க ப்ராப்பரா வெக்கேட் பண்ணணும். புக் பண்ணக்கூடிய மொபைல் நம்பருக்கு ஒரு வெரிஃபிகேஷன் நம்பர் அனுப்புவாங்க. அதெல்லாம் நீங்க உங்களோட ரூம வந்து வெக்கேட் பண்ணும்போது சொல்லி, ப்ராப்பரா அப்டேட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, ஒரு 3 to 5 டேஸ்க்குள்ள உங்களுக்கான டெபாசிட் அமௌண்ட் வரும். ஸோ இதுதான் புக்கிங்ல இருக்க முக்கியமான விஷயம். இன்னைக்கான தர்ஷன் அப்டேட் பத்தின இன்ஃபர்மேஷன அடுத்து பார்க்கலாம். இன்னைக்கான நேரடி இலவச தரிசனம் பொறுத்த வரைக்கும் ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் ஆகுதுங்க. 13 கம்பார்ட்மெண்ட்ல பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நேத்து தரிசனம் பார்த்தவங்களோட எண்ணிக்கை 56,723 பேர் தரிசனம் பார்த்திருக்காங்க. தரிசனத்துக்கு போகக்கூடிய கிரவுட் அப்படின்றது எப்பவும் போல ஆவரேஜா தான் இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு 300 தர்ஷன்ல போறீங்கன்னா ஒரு 1.5லேருந்து 2.5 மணி நேரமும், எஸ்எஸ்டி டோக்கனா இருந்துச்சுன்னா 3 மணி நேரம் ஆகுது. இதுதான் இன்னைக்கான தர்ஷன் அப்டேட். அடுத்தது இன்னைக்கான ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் அவைலபிலிட்டி பார்க்கலாங்க. காலையில 7 மணிக்கே பார்க்கும்போது நமக்கு டிக்கெட்ஸ் வந்து நிறைய தான் அவைலபிள் இருந்திருக்கு. சேம் இன்னைக்கு 10ஆம் தேதியோட ஸ்லாட்டும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 11ஆம் தேதியோட ஸ்லாட்ல வந்து ஏர்லி மார்னிங் 3 மணி, 4, 5, 6, 7 மணி ஸ்லாட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நியர்பைல இருக்கக்கூடிய கவுண்டர் வந்து செக் பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப ஃப்ரீயா தான் இருக்கு. பெரிய அளவுல ஒன்றும் ரஷ் இல்லை. இது 7 மணியோட ஸ்டேட்டஸ் தான். மேபி நாளைக்கான ஏர்லி மார்னிங் ஸ்லாட்டு கூட உங்களுக்கு அவைலபிள் இருக்க சான்ஸ் இருக்கு. அதுக்கு அடுத்தது ஸ்ரீவாரி மெட்லையும் இன்னைக்கு சேம் டேக்கான ஸ்லாட்டும் அதே மாதிரி நாளைக்கு காலைக்கான ஸ்லாட்டுமே கொடுத்துருக்காங்க. ஒரு 9:30 மணி 10 மணி ஸ்டேட்டஸ் படி உங்களுக்கு 4800 சம்திங் டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருந்திருக்கு. இப்போ யாராவது நடந்து போறதுக்கு பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்க டோக்கன் கிடைச்சதுன்னா வாங்கிக்கலாம். அதுக்கு அடுத்த இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, டிடிடி வந்து விஐபி பிரேக் தர்ஷன்ஸ் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. 12ஆம் தேதி தீபாவளி ஆஸ்தானம். ஸோ நாளான்னைக்கு உங்களுக்கு தீபாவளி. ஸோ தீபாவளி ஆஸ்தானத்தையும் முன்னிட்டு டிடிடி வந்து விஐபி பிரேக் தர்ஷன்ஸ் வந்து புரோட்டோகால் இல்லாத வந்து கேன்சல் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நாளைக்கு 11ஆம் தேதி எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இது வந்து ரெக்கமெண்டேஷன்ல போகக்கூடிய விஐபி தர்ஷன் டிக்கெட்ஸ் மட்டும் கேன்சல் பண்ணியிருக்காங்க. இப்போ புரோட்டோகால் அப்படின்னா வந்து கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் யாராவது வராங்கன்னா அவங்களோட புரோட்டோகால் படி அவங்களுக்கு தர்ஷன் இருக்கும். நார்மலா நம்ம ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ல தர்ஷன் போறோம்னா நமக்கு வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. 300 தரிசன டிக்கெட் இன்னைக்கு ஓப்பன் ஆனது உங்களுக்கு கிடைக்கலன்னா வேற என்ன ஆப்ஷன் இருக்கு தர்ஷன் பார்க்கறதுக்கு? எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு போகலாம். இந்த எஸ்எஸ்டி டோக்கன் வர 22ஆம் தேதி டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுல இருந்து உங்களுக்கு 24 மணி நேரமும் கவுண்டர் வந்து ஓப்பன்ல இருக்கும். எப்போ போனாலும் வாங்கிக்கலாம். மொத்தமா கீழ்த்திருப்பதியில 9 கவுண்டர் சொல்லியிருக்காங்க. 9 இடங்கள்ல நமக்கு கவுண்டர்ஸ் இருக்கும். அந்த 9 இடத்துல 4 இடம் கன்ஃபார்ம். பூதேவி காம்ப்ளெக்ஸ், விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம், கோவிந்தராஜ சுவாமி சத்திரம் இந்த 4 இடமும் கன்ஃபார்ம். மீதி இருக்க 5 இடங்கள் இதுக்கு முன்னாடி வைகுண்ட துவார தரிசனத்துக்கு ஓப்பன் பண்ண அதே பிளேஸ் தான். இந்திரா மைதானம், ஜீவகொண்டா ஜெட் பள்ளி, அதே மாதிரி ராம்நாயுடு ஹை ஸ்கூல், எம்ஆர் பள்ளி இசட்பி ஹை ஸ்கூல், ராமச்சந்திரா புஷ்கரணி. ஸோ இந்த 5 இடமும் 2023 ஜனவரியில இருந்த வைகுண்ட ஏகாதசிக்கு வந்து கொடுத்துருக்க இடம். ஸோ கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து இந்த 5 பிளேஸ் கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மீதி பிளேஸ் உங்களுக்கு நார்மலாக எப்பயும் போல கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்தது 2024ல் நமக்கு வைகுண்ட துவார தரிசனம் கிடையாது. ஸோ அதனால இந்த வருஷம் பார்க்கறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறவங்க இந்த ஆப்ஷன் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கோங்க. வேற எந்த அஃபீஷியல் அப்டேட் வந்தாலும் சேனல்ல வீடியோவாக வரும், செக் பண்ணி பாருங்க. இன்னொரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம். நன்றி.